மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தோழர்களோட உழைப்பை அங்கீகரிக்கணும்னு நினச்சேன். அதற்காண்டி தான் இந்த ஒரு பதிவு. என்னப்பாச்சு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாவேக்காவோட சின்னம் விசில் அப்படிங்கிற செய்தி உங்களை வந்து சேர்ந்து ஒரு 48 மணி நேரம் கழித்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 48 மணி நேரத்தில் ஒரு பெரும் உழைப்பை தாவேக்கா தொண்டர்கள் போட்டிருக்காங்க. அதை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த உழைப்பில் என்னோட பங்களிப்பு கொஞ்சம் இருக்குது, ஆனால் நம்ம தோழரோட பங்களிப்பு நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம பேசணும். எந்த ஒரு ஊடகமும் இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் ஒரு கட்சி கிடச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பதிவு செய்ய மாட்டாங்க. தலைவர் விஜய் அவர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம தொண்டர்கள் இந்த கட்சிக்காண்டி எவ்வளவு உண்மையாக நேர்மையாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஆணித்தனமாக பேசணும்னு நினைக்கிறேன். சின்ன வந்துருச்சு, பொதுமக்கள் இங்கே இருக்காங்க, கொண்டு போய் சேர்க்கணும். நடுவில் எந்தெந்த மாதிரி முயற்சிகள் செஞ்சாங்க, எந்தெந்த ஆங்கிளில் பயணித்தாங்க, எல்லாத்த பற்றியும் தெளிவானமாக அந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இதில் ஏதோ ஒரு இடத்துல உங்களோட உழைப்பும் இருந்தால் உங்கள் உழைப்புக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தேர்தல் ஆணையம் சின்ன குடுக்கட்டும் பிரதர், நம்ம யாரும் காப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். சின்னம் அப்படிங்கிற விஷயம் அஃபீஷியலான தகவலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் உண்மைக்குமே என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த தேர்தல் ஆணையத்தோட அந்த ப்ரெஸ் ரிலீஸே பார்த்தீங்கன்னா நான் போட்டேன். ஆமாம், விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பரப்பலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன பிறகு விசில் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்பர் 1 ட்ரெண்டிங். எப்படி கொண்டு போனாங்க, எந்த மாதிரி செஞ்சாங்க, ஆர்கானிக்காக ஒரு ட்வீட்டை வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா விசில் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் முதல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதாவது சின்னம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அறிவிச்சோன்னே மீடியாவில் செய்தி வந்த பிறகு இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண வித்தின் 1 ஹவரில் விசில் அப்படிங்கிற வார்த்தை ட்ரெண்டிங் நம்பர் 1க்கு போயிடுச்சு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, விசில் வந்துருச்சு. இந்த விசில் சம்பந்தப்பட்ட சும்மா ஃபோட்டோ மட்டும் பதிவு செய்ய முடியாதுல்ல அந்த ட்ரெண்டிங்கில், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன யோசிக்கலாம்னு சொல்லி உட்காந்து யோசிப்பாங்க போல. தலைவர் விஜய் அவர்கள் அந்த கோட் படத்தில் விசிலுக்கு ஒரு பாட்டு பயன்படுத்துவார்ல, அந்த பாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னைக்கு விசில் போடு அப்படிங்கிற ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் அந்த விசிலோட புகைப்படங்கள்னு சொல்லி விசில் சம்பந்தப்பட்ட என்னென்ன இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமோ, எந்தெந்த காட்சிகள் பார்த்துருக்கோமோ, பரிதாபங்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை முதற்கொண்டு விடலை, எங்கெங்கெல்லாம் விசில் இருக்குமோ அங்கங்கெல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் அந்த வீடியோவை எடுத்து வந்தாங்க. விசில் 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 விசிலுங்கிறத 8 திக்கும் பார்த்தீங்கன்னா பரப்புனாங்க சோஷியல் மீடியாவில். நம்பர் 1 ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸில் கொண்டு வந்துட்டாங்க, அதாவது ட்விட்டரில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இன்னொன்று டூல் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அத்தனை பிளாட்ஃபார்ம்லையுமே விசில் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இது ஆக்சுவலாக என்னோடய ஃபோனுங்க, இது இந்த விசில் அப்படிங்கிற அந்த சின்னம் வந்த பிறகு அந்த வாட்ஸ்அப்பில் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் எத்தனை தோழர்களுக்கு நான் லைக் போட்டேன்னு மட்டும் தெரில, அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா விசில் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய வாட்ஸ்அப் புகைப்படத்தில், சில பேர் ஒரு எப்படி சொல்கிறது, மிக முக்கியமான நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, அஃபீஷியலாக விசில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு கீழே எந்த கருத்தையும் சொல்லாமல், நான் என் அண்ணனுக்கு இந்த சின்னத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் உதவி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மன நிம்மதியோட எத்தனை தோழர்கள் வாட்ஸ்அப்பில் பரப்புனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த மாதிரி ட்விட்டர் முடிச்சிட்டாங்க. சரி, சோஷியல் மீடியாவில் ஆக்குப்பை பண்ணியாச்சு, விசில கொண்டு போய் சேர்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னா, ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் என்னானந்த் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்தாருங்க. அதாவது ஈசிஆர் பக்கம் ஒரு டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு போல, உடனடியாக விசில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை அவர் செஞ்சு சில ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சரவணன் அவர்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்சியோட மற்ற நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்க. இதை பார்த்த நம்மளுடைய தாவேக்காவோட பிற மாவட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா, பொதுச் செயலாளரே விசில் எடுத்துட்டு பொதுமக்கள்கிட்ட போயிட்டு இருக்காரு, நம்ம போனால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கட்சியோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஹவர் அல்லது 1.5 மணி நேரத்தில் நம்ம கட்சியோட, அதாவது தாவேக்காவோட என்னுடைய மாவட்டத்தோட குழுவில் நான் இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். 1.5 மணி நேரத்தில் சரியாக ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க, நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. என் ஊரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விசில் செலிப்ரேஷன் இருந்துச்சு. என் ஊர் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு அறிவிப்பு போட்டு ஒரு இடத்துல ஒன்று கூடி விசில் எடுத்துகிட்டு போய் பொதுமக்கள்கிட்ட இனிப்போட சேர்த்து விசிலை நம்ம கொடுக்கணும், இந்த விஷயத்தை பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிற முயற்சி தமிழ்நாடு முழுக்க தாவேக்காவோட மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக மேற்கொள்ளப்படுச்சு. கட்சியில் கட்டமைப்பு இல்லைன்னா சொல்லுவாங்க, 1.5 மணி நேரத்தில் ஒரு கூட்டம் 50 பேர் சேர்ந்து விசிலை தூக்கிட்டு போகிறானா கட்டமைப்பு இல்லாத கட்சியில் எப்படி கொண்டு போய் சேர்ப்பா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இது எல்லாமே பண்ணிட்டாங்களா, பொதுச் செயலாளர் டைரக்ஷன் காமிச்சோன்னே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சரிங்க, இதெல்லாம் கூட நான் விட்டுருவேங்க. அடுத்து என்னம்மா பண்ணாங்க, சுவர் ஓவியத்தில் இறங்கிட்டாங்க. எனக்கு சத்தியமாக இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 5 நாளுக்கு அப்புறம் வரைவாங்கன்னு தெரியும், 5-10 நாளுக்கு அப்புறம் வரைவாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
எனக்கு இந்த சின்ன வந்து ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் சுவர் ஓவியம் வரைஞ்ச பிக்சர்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ தானே சொன்னாங்க விசில் கிசிலுன்னு, அதுக்குள்ளே என்னையா சுவர் ஓவியம் பக்கம்லாம் போயிட்டீங்க. ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, சரி ஒரு ஊரில் அந்த சுவரை பிடிச்சி வச்சுருப்பாங்க போலன்னு சொல்லி ஊருக்கு ஊர் எத்தனை ஃபோட்டோ உங்களுக்கு வேணும் அவ்வளோ ஃபோட்டோ அவ்வளோ வீடியோ இன்டர்நெட் முழுக்க கொட்டி கிடக்கு. அவ்வளோ செவரை ஆல்ரெடி தாவேக்காவோட நிர்வாகிகள் பிடிச்சி வச்சுருக்காங்க. அதான் உடனே போய் சின்ன கிடைச்சோன்னா வரைய முடியுது. ஏன்னா ஊருக்குள்ளே இந்த செவரு பஞ்சாயத்து நிறையா போங்க, இந்த செவரு உங்குது, இந்த செவரு என்னது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் போகும். அந்த செவரில் ஓவியம் வரைகிறதுக்கு முன்னாடியே திட்டம் தீட்டியிருக்கான். ஏன்னா தாவேக்காரனுக்கு நிர்வாகிக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் சின்ன வரப்போது செவரை பொறிக்கணும் வரையணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு முன்னாடியே இருந்ததுனால கட்சியோட நிர்வாகிகள் ஊர் முழுக்க கிடைக்கிற எத்தனை இடத்துலையுமே சுவரில் பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைய ஆரம்பிச்சாங்க. விசில் 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 அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஒரு பக்கம் ட்விட்டரில் நம்பர் 1 ஹேஷ்டாக் வேர்ல்டு வைடு போயிடுச்சு. ஒரு பக்கம் வாட்ஸ்அப்பு, ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கு இந்த மாதிரி சின்னத்தை எடுத்து போய் பொதுமக்களை கொண்டு போய் சேர்க்குற ஒரு முயற்சி ஈடுபட்டார். தோழர்கள் அடுத்து எல்லாம் பண்ணாங்க. ஒரு பக்கம் சுவர் ஓவியம். இதெல்லாத்தையும் பார்த்த தலைவர் சும்மா இருப்பாரா? அவர் பங்குக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அவர் என்னமா பண்ணார், ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அவருக்கு தெரியும் இந்த அறிக்கையை வெளியிட்டால் நாளைய தினம் தலைப்புச் செய்தியாக வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நாளிதழ் மூலமாக பார்க்குற பொதுமக்கள்கிட்ட இந்த செய்தி போய் சேரணும்ல. ஏன் சின்ன வந்ததை அவர் அஃபீஷியலாக 1 ஹவர் அவர் ஏன் சொல்லலை? ஏன் இவ்வளோ லேட்டாக ஒரு 6 மணிக்கு மேலே தான் அவர் ஏன் ட்வீட் போட்டார்னா, அப்போ தான் மீடியா ஹவுஸ் அத்தனையுமே, அதாவது செய்தி நிறுவனங்கள் அத்தனையுமே அந்த செய்தியை பதிவு செய்வாங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம், அதாவது இந்த வீடியோ வந்து நான் அடுத்த நாள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது சின்னம் வந்தால் அடுத்த நாள் மிக முக்கியமாக எல்லா நாளிதழுமே இந்த விசில் அப்படிங்கிற விஷயத்தை தலைப்புச் செய்தியாக போட்டாங்க. காரணம் தெரியுமா? தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கை ரொம்ப டீட்டெயிலான அவருடைய அறிக்கையை நம்ம போடணும்னா தலைப்புச் செய்தி தான் போட முடியும். விசிலுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு வார்த்தையில் போட்டிருந்தாருன்னா எங்கேயோ ஒரு பக்கம் போட்டிருப்பார். அவருக்கு தெரியுங்க நாளைக்கு இது தலைப்புச் செய்தி ஆகணும்னா எந்த மாதிரி செய்தி கொடுத்தா அது தலைப்புச் செய்தி ஆகுங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால அதே பேட்டர்னில் ஒரு தலைப்புச் செய்தி கொடுத்தாரா, அது தலைப்புச் செய்தி ஆயிடுச்சு. ஸோ அதாவது டிவியில் ஆரம்பிச்சு, சோஷியல் மீடியாவில் ஆரம்பிச்சு, பிரிண்டர் மீடியாவில் ஆரம்பிச்சு எல்லா பக்கமும் விசில் 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 அப்படிங்கிற விஷயத்தை தாவேக்கா தோழர்கள் 48 மணி நேரத்தில் ரோட்டில் போகிற அத்தனை பேருக்குமே விசில் தெரியுதுங்க. இதில் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இன்றைக்கால நான் ட்ராவல் பண்ணிருக்கும் போது நம்ம தோழர் ஒருத்தர் எனக்கு முன்னாடி போனாப்புல. என்னையான்னு கேட்டேன், விசிலுப்பா இன்னையா கழுத்திலே போட்டு சுற்றி தர்ற அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் அப்படி தான் பார்க்குறவங்களெல்லாம் போய் சேர்க்கணும்ல, கழுத்தில் போடுறேன், என்னால் முடியுதுப்பா போடுறேன், உன்னால் முடியுதுப்பா நீ பேசுகிற. நம்ம தோழர் ஒருத்தர் வரைகிறாரு, அவரால் வரைய முடியுது வளைகிறாரு. இந்த பக்கம் வாட்ஸ்அப்பில் சில பேர் வைக்க முடியுது வைக்கிறாங்க. இவர் அதை பண்ணுறாரு, அவர் அதை பண்ணுறாரு. என்னால் இது பண்ண முடியுது, நான் பண்ணுறேன் என் தலைவனுக்குன்னு சொல்லி கழுத்தில் விசில போட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. கட்சியில் பெருசாக முக்கியமான பொறுப்பு கிருப்பெல்லாம் அவர் இல்லை. அவர் விஜய் அண்ணாவோட ஃபாலோவர், விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும், இந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் அவரால் முடிஞ்சதை அவர் செய்கிறார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட முயற்சிகளை அப்பா 48 மணி நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது 48 மணி நேரத்தில் நேற்றைய தினம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே ப்ரூவாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கட்சி அரசியல் சின்னங்கிறதெல்லாம் எப்போதுமே தேர்தல் ஆணையம் ஒதுக்குறது போகிறது வர்றதெல்லாம் எல்லா நேரமும் நடக்கும். ஆனால் ஒரு சின்னத்தை பற்றி இவ்வளோ வீரியமாக தொண்டர்கள் கொண்டு போய் சேர்த்த வரலாறு தாவேக்கா தொண்டர்களுக்கு மட்டும்தான் வரும். நெஞ்சை நிமித்தி இந்த சாதனை நம்ம படைச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நம்ம பசங்களை நினைக்கும் போது, நம்ம சகோதர சகோதரிகள் நினைக்கும் போது உண்மைக்குமே ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப நன்றி உங்கள் அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முறையில். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக தாவேக்கா சார்ந்து ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.